2000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளை எதிர்த்து தன் கருத்துக்களை வைத்த ஒருத்தரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்கேயோ எந்த நாட்டிலேயோ இந்த சம்பவம் நடக்கல, இங்கே நம்ம தமிழ்நாட்டுல தான். கடவுளையே எதிர்த்தவரை தான் நாம தெய்வ புலவர்னு சொல்லி இன்னமும் கொண்டாடுறோம். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம திருவள்ளுவர் தான். முதல் அதிகாரத்துல 10 பாடல்கள்ல கடவுளை போற்றி பாடிய இவர் தான் கடவுளை திட்டியும் தீர்க்கிறாரு. தலையெழுத்து விதி அப்படின்னு ஒன்னும் இல்ல. கடவுளால முடியாதத கூட ஒரு மனுஷன் அவன் முயற்சியால அதை சாதிக்க முடியும்னு தன்னோட தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிற திருக்குறள்ல நல்லா செவில் அறையிற மாதிரி பேசி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட 2வது அதிகாரமான வான் சிறப்புல மழைதான் உயிர்களுக்கு ஆதாரம், மழை மட்டும் பெய்யாம ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லைன்னா கடவுளுக்கு செய்யற பூஜை திருவிழான்னு ஒன்னும் நடக்காதுன்னு சொல்றாரு. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கும் ஈண்டு. தன்னோட இன்னொரு திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒட்டுமொத்த கோபத்தையும் வெளிப்படுத்துவாரு. அந்த கோபத்துல பிற ஜீவராசிக்காக அவர் மனசுல இருக்கிற கருணையை காணலாம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இந்த உலகத்துல வாழ்ற மனுஷன் சாப்பிட உணவில்லாம பல பேரிடம் கையேந்தி பிச்சை எடுத்து அதன் மூலம் அவன் உயிர் வாழ்றான்னா அதற்கு காரணமான இறைவனும் இந்த பூமிக்கு வந்து அலைஞ்சி திரிஞ்சி பிச்சை எடுத்து தெரு தெருவா திரியட்டும்னு அந்த கடவுளையே சபிக்கிறாரு. வேற எந்த சமூகத்திலேயாவது கடவுள் இல்லைன்னோ கடவுளை எதிர்த்தோ கருத்துக்களை பதிவிட முடியாது. கலாச்சாரத்திலையும் வளர்ச்சியிலையும் சிறந்ததா சொல்லப்படுகிற மேலை நாடுகள்ல கூட கடவுளை எதிர்த்து பேசி ஒருத்தன் அங்க வாழவே முடியாது. ஆனா மூட நம்பிக்கையில மூழ்கி கிடந்த சமுதாயம்னு பல பெரியோர்களால வெளிச்சம் போட்டு காட்டப்பட்ட நம் தமிழ் சமுதாயம் கடவுளை இகழ்ந்துரைக்கும் கருத்துக்களை கொண்ட இந்த திருக்குறளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வச்சு சங்கப்புலவர்கள் மக்கள் முன்னிலையில அரசன் மட்டும் இந்த திருக்குறளை ஏத்துக்கல. அந்த ஆலவாய் கோட்டத்து அண்ணல் தமிழ் சங்கத்தின் முதல் தலைவருமான சிவபெருமானே அசிரியாக தோன்றி ஏற்றுக்கொண்டதாக சங்கப்புலவர்கள் நம்பினாங்க. அவங்க மட்டும் இல்ல, நாமளும் தான். காலம் பல கடந்தும் திருக்குறள் தமிழ் மக்களிடம் இன்னும் நிலைச்சு நிற்குதுன்னா அது தமிழர்களின் அறத்தை பேசுவதால்.